ஃபைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்ப சமீப காலமா அதாவது ஊராட்சி தேர்தல் பூராமே இன்னும் நடத்தல, 1 இயர் ஆயிடுச்சு. எதனால நடத்துறதுக்கு தாமதமாகுதுன்றது தெரியுமா உங்களுக்கு? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சி தேர்தல்களையும் சரி, அந்த கிராமங்கள்ல நடக்கிற இந்த மாதிரி தேர்தல்கள்ல எப்பயுமே ஒரு பயத்தோட கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராமங்கள்ல அடிப்படை கட்டமைப்புன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக எப்பவுமே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வரவேற்பு இல்லை. அப்படி இருந்தும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களையும் மாற்றி, பொறுப்பாளர்களையும் மாற்றி, கிராமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பல இலவசங்களை கொடுக்க வச்சு அதுல அவங்களோட ஓட்டமைப்பை அதிகப்படுத்துறதுக்காக பல வேலைகள் நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த கட்டமைப்புகளை அவங்களை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஊராட்சி மன்ற தேர்தலே வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் இருக்குது. பல கிராம பஞ்சாயத்துக்களை பாத்தீங்கன்னா நகராட்சிகளோட இணைச்சு, மாநகராட்சிகளோட இணைச்சு அதை ஒரு வார்டா மாத்திருக்காங்க. சோ அப்படி வாடா மாத்துறப்ப அந்த கட்டமைப்புகள் மாறும், ஓட்டு உடையும். ஆமா, ஏன்னா ஓட்டு உடையிறது 2வது விஷயமா இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருக்கின்றது மாநகராட்சிக்குள்ள சேர்றப்ப அது வார்டு அதிகப்படுத்தப்படும், கிராம பஞ்சாயத்து குறைக்கப்படும். அப்படி கட்டமைப்புகளை இன்னும் சீரமைச்சு கொண்டு வரல. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பிரிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்து வர்றப்ப அது கொஞ்சம் தேர்தல் நடத்துறதுக்கு. இப்ப அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இவங்க மேல ஆளுங்கட்சியில தானே இருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சியில இருக்கும்போது அவங்க தைரியத்தோட ஊராட்சி தேர்தல் நடத்தலாமே. இல்ல, மாநகராட்சி தைரியமா தேர்தல் நடத்துறதுக்கு அந்த கட்சிக்கெல்லாம் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல முதன்முறையா பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மா ஒரு பெரிய தைரியத்தோட நடத்துனாங்க. அதுல பயங்கர அதிகமான வெற்றி வாய்ப்புகளையும் பெற்று பெரிய அளவுல பேசப்பட்டாங்க. 2ஆம் பட்சத்துல பாத்தீங்கன்னா அவர் முதல் தரத்துமான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் இல்ல, சரியான அங்கனக்குள்ள ஒரு ஆளுமை இல்லாது இன்னும் பதற்றத்தோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதனா ஒன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்வாங்குற அளவுக்கு தான் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கனால இந்த கட்டமைப்பை அவங்க குறைச்சு வச்சிருக்காங்க. இன்னொன்னு, இப்ப மாநகராட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல் எல்லாமே நடத்தினாலுமே இவங்களுக்கு எந்த அளவுக்கு சீட்டு வரும்ன்றது தெரியாது. ஏன்னா எல்லா மாநகராட்சியிலுமே மேயர் மேல பயங்கரமான ஊழல் வழக்குகள் இல்லையா? அதுலயும் மதுரையில பயங்கரம், மதுரையை திரும்பி பார்க்கக்கூடிய அரசியல் சாம்ராஜ்யம். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்குன்னு சொல்லி அவங்க மேல ஒரு பிராது சொன்னதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 200 கோடி 200 கோடி ஊழல் வழக்கு மதுரை மாநகர் மேயர் மேல. அப்ப இதுக்கு அவங்க தலைமைக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். இது 2 பிரிவா நம்ம பாக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சில பிரச்சனைகள் உருவாச்சு. அங்க பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் இருக்காங்க மதுரையை பொறுத்தளவுக்கு. இந்த 2 அமைச்சர்களுமே தன்னுடைய நிலைமையை நிலைநாட்டுறதுக்காக, தங்களோட ஆதரவுகளை சமாதானப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி பிரச்சனைகளை பூதாகரமாக்கி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் மேயரோட அவரோட கணவர் ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபட்டு பல விஷயங்கள்ல இன்னொரு அமைச்சருக்கு அவருக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்கன்ற மாதிரியும் இப்ப கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் என்னதான் உள்கட்சி பிரச்சனையா இருந்தாலும் மாநகராட்சி ஊழல்ன்றது நிரூபிக்கப்பட்டுட்டா அது தலைமைக்கும் தற்போதுள்ள அரசுக்கும் அது ஒரு கெட்ட பேரு. கண்டிப்பா இல்லையா? அந்த கெட்ட பேரு வரவிடாம ஆக்குறது தான் அவர் முன்னாடியே, அதான் தமிழக முதல்வர் அப்பா அவர்கள் முன்னாடியே எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணாரு இல்லையா? டிஸ்மிஸ் அப்படின்னா அவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வச்சுட்டாங்க. இல்ல, இன்னொரு ஒரு படி மேல போய் அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட பையன் அடுத்த அவரோட வாரிசு, இளைய வாரிசு என்ன பண்ணிருக்காரு, போய் ரைடு விட சொல்லி இருக்கிறாரு. இடி ரைடு அவங்களுக்கு போனால இவங்க விட்டாங்க ஒரு ரைடு எல்லாரும் மேலையும். இந்த ரைடு மாதிரி விட்டு உள்ள இருக்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் பார்த்து பேச கொள்ள, சின்னவர் இருந்த எல்லா வேலையும் பார்த்து கடைசியில பலவந்தப்படுத்தி தான் அவங்க ராஜினாமா பண்ணாங்கன்ற மாதிரி இருந்தது இன்னொரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் நிறைய அப்படி வர்றப்ப மக்களுக்கு அந்த ஆளும் அரசு மேல ஒரு அதிருப்தி உண்டாகும். இந்த அதிருப்தி உண்டாகிறதன் பயத்தின் அடிப்படையில் கூட இந்த உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் கவுன்சிலர்கள் நமக்கு
கிடைப்பாங்களா இல்லையான்றது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். ஆட்சியின் கட்டமைப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கிராமப்புறத்தின்ல இருந்து தான் வந்து ஆட்சியோட மாநகராட்சியில உள்ள பட்டி தொட்டி பூரா பரவிடும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா பரவிடும். ஆமா, பேசிக் சலசலத்து போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எம்எல்ஏ எம்பி சீட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து கலைஞர் அவர்கள் காலத்திலயும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயும் சரி, மதுரை தான் அரசியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அப்பேற்பட்ட மதுரையில 200 கோடி ஊழல் மேயர் மேல. அப்ப இது பட்டி தொட்டி எல்லாம் பரவும் போது அங்க ஓட்டுகள் வாக்குகள் அவங்களுக்கு சிதற வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி வெறும் மதுரையை மட்டும் நீங்க ஊழல் அதிகமா எங்க நடந்துச்சு? இப்ப கோயம்புத்தூர் சொல்லல, சமீபத்துல ஏற்பட்ட 200 கோடி ஊழல் மதுரை. நீங்க வெறும் மதுரையை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க. மதுரை எல்லா மாநகராட்சியிலயும் ஊழல் இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு மழை பெஞ்சு சென்னை மாநகரம் வெந்துகிட்டு தான் இருக்குது. அது அங்க செலவு பண்ண 2000 கோடி எங்க போச்சு? மாநகராட்சியில ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலா சொல்றீங்களே. இப்ப சமீப காலத்துல 21 தேர்தலுக்கு அப்புறம், சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து மத்திய அரசுல இருந்து 4000 கோடிக்கு மேல கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்க கணக்கு வந்துச்சா? அதுவும் ஒரு ஊழல் தானங்க. மாநகராட்சி பொறுத்தவரை கட்டமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த மாநகராட்சியும் இன்று சரிவர எந்த வேலையும் செய்யவில்லை என்பது போலதான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நிவாரணம் கொடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அது என்னங்க நிவாரணம் கொடுக்குறாங்க? படிக்க பணம் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு சரியா போய் சேருதா? கல்வி, அடிப்படை கல்வி சரியா போய் சேருதா? இவர் காலை டிபன் மாலை டிபன் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. எங்கேயாவது கரெக்டான முறையில அது நடக்குதான்னு பாருங்க. இலவசம் அப்படின்ற ஒன்ன கொடுத்து, அதுதாங்க சிறந்தது. இலவசம் அதை செய்யலையே, மக்களை வந்து இன்னும் கையேந்தி வைத்து பிழைக்க இலவசம் கொடுக்கிறார்கள். இலவசம் ஏத்துக்கிறோம். அது என்ன கொடுக்குறாங்க? சோறு கொண்டு போறதுக்கு பாக்ஸ் இல்ல, டிபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன இலவசம்? இது நம்ம ஏத்துக்க முடியுமா? சொல்லுங்க. இலவசம் என்ன? இலவச கல்வியை கொடு. கவர்மெண்ட் காலேஜ்லயே கல்விக்கு பணம் கட்டுறாங்க, பாக்குறீங்களா? நீங்க அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு டாபிக்குள்ள வாங்க. என்ன டாபிக் தெரியுமா? ஆக்சுவலா வந்து ஏன் மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சியில ஊராட்சி தேர்தல் அப்படி கிடையாது. இந்த உள்ளாட்சிகளும் கிராமத்திலயும் ஒரு சில பேர் டிபன் பாக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் டிபன் பாக்ஸ் தேவையில்லையே? இலவசம்ன்றது என்ன? கல்வி கொடுக்கணும். முதல்ல இலவச கல்வியை கொடுக்க முடியுமா? இருக்கிற மாநகராட்சி ஸ்கூல் இருக்கு நிறைய, அங்க ஸ்டூடெண்ட்ஸை சேராம பெரிய பெரிய ஸ்கூல்ல பிரைவேட்ல சேர்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு போகுது. எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு ஏன் பெர்மிட் கொடுக்குறாங்க? இது இலவச கல்வி பொருள், இலவச பொருள்னு டிபன் பாக்ஸும் கிளாஸும் கிண்ணமும் கொடுத்தா போதுமா? இலவசம் எது மக்களுக்கு தேவையோ, அடிப்படை மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்ன அதை கொண்டு வரட்டும். உள்ளாட்சி, ஊராட்சி, மாநகராட்சியோட கட்டமைப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அடிப்படை சுகாதார அமைப்பு தான் வந்து மாநகராட்சியோட முழு. சரி, சுகாதாரத்துல எல்லா இடத்துலயும் சொல்றேன் கேளுங்க. சுகாதார கட்டமைப்பு இருக்குதான்னு முதல்ல பாருங்க. 2வது, மக்களுக்கு சரியான வகையில எல்லா வசதிகளும், அடிப்படை வசதிகள் சரியா போய் சேருதா, அத பாருங்க. சுகாதாரம் சொல்றீங்கல்ல நீங்க, அடிப்படை நீங்க சொல்ற சுகாதாரத்துக்கே நான் வரேன். இப்ப மதுரைக்குள்ள எத்தனை இடத்துல மழை பெஞ்சு செப்டி டேங்க் நிறைஞ்சு ஏரியாவா ஓடுது. இதெல்லாம் சுகாதாரம் தான். இதை சரிப்படுத்தினாதானே அந்த இடத்துல இவங்களுக்கு வாக்கு. அதான் நானும் சொல்றேன். நீங்க அதெல்லாம் விட்டு நீங்க இலவசத்தை போய் நீங்க கையேந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுக்கதான் செய்வாங்க. இல்ல, அவங்க இலவசம் கொடுக்குறாங்கன்றீங்களா? அதை கொடுக்குற இலவசம் மக்களுக்கு உபயோகமானதா இருக்கட்டும். இந்த மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமானது ஊராட்சி தேர்தலையும் சரி, உள்ளாட்சி கட்டமைப்புகளும் சரி மாற்றி அமைப்பதற்கு தாமதம் தான் ஆகுமே தவிர அதை விட்டு வேறொன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க அது வந்து ஆளுகின்ற அரசுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். ஓட்டு வங்கியானது சரிக்கப்படும். வேற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஊழல்கள் நிறைய நடக்கும் போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்பது தெரியாமல் திக்குமுக்காடி போய் ஓட்டு போடவே போக மாட்டாங்க. அப்படி போனாலும் நோட்டாவுல குத்திட்டு வந்துருவாங்க இல்லையா? எது நடந்தாலும் நன்மைக்கு. அவ்வளவுதான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.